நிறைய பேர் சொன்னாங்க, அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த பிள்ளை பிறந்தோனே, என்னோட ரிலேஷனே சொன்னாங்க, இந்த பிள்ளை பிறந்தோனேமேவும் அம்மாவை தூக்கி சாப்பிட்டுருச்சு, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தூக்கி சாப்பிட்டுருச்சு. எனக்கு ஒரு தம்பி இருந்தான், தம்பியும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. படிக்கும் போதே வளர்த்துட்டு இருந்த பாட்டி தாத்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த பிள்ளைய பாக்குறவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி வந்துச்சு, இந்த புருஷனும் இப்படி இறந்து போயிட்டான். இந்த பிள்ளை இப்ப என்ன, இந்த பிள்ளை ராசி இல்லாத பிள்ளை அப்படி எல்லாம் சொன்னாங்க. அப்படி சொன்னாலும் என்னோட மாமியார் என்னன்னா என்னை விடவே மாட்டேன்ட்டாங்க. நான் எங்கேயாவது போறேன், நான் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி அழுகும்போது, நீ எங்கேயுமே போக கூடாது, என் பையன் இறந்துட்டான், அவன் இறந்தது எங்களுடைய இழப்பு, என்னோட மகனுக்கு பதுவா நீ மகளா எங்க வீட்டுல இருக்கணும், நீ இல்லைன்னா நான் இறந்து போயிருவேன், நான் இருக்க மாட்டேன்னு எங்க மாமியா என்னை அழுது என்னை இருக்க வச்சாங்க. எனக்கு குழந்தை இல்ல சார், இவங்களை மேரேஜ் பண்ணி 9 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு குழந்தையும் இல்ல. அதையும் ஊர்ல பேசுறாங்க, இந்த பொண்ணுக்கு இந்த பாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஒத்த பையனுக்கு வாரிசு இல்லாம போச்சு, இன்னும் குழந்தை பெத்து கொடுக்கல எல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் என்னோட மாமியா என்னைய, நீ கவலைப்படாத,